வணக்கம் நேயர்களே. 50 மில்லியன் ரூபாய் சரீர பிணைகள் 2, சாட்சிகளை அழுத்தம் கொடுக்காமல் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக வேண்டும். வெளிநாடு செல்ல முடியாது. அது தொடர்பாக குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறான கடுமையான நிபந்தனைகளுடன் முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுக்கு இப்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஜோசித ராஜபக்ஷவிற்கு பிணை வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு எதிரான சாட்சியங்கள் ஆதாரங்கள் வலுவாக இருந்திருந்தால். ஆனால் அரசு தரப்பு ஆதாரங்களை சரியான முறையில் வலுவாக கொடுக்காததன் காரணமாக கொழும்பு மேலதிக நீதிவான் அவருக்கு பிணை வழங்கி இன்று விடுதலை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி நேற்று முன்தினம் பெலியத்த அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கரையில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் ஜோசித ராஜபக்ஷ. நிதி மோசடி தொடர்பான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு 4 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விசாரணைகளை தொடர்ந்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். அதன் போதுதான் பிணையில் அவரை விடுவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பிணையில் வெளிவந்திருக்கின்றார் ஜோசித ராஜபக்ஷ. இது தொடர்பாக அரசாங்கம் அல்லது நாட்டின் பிரதமர் தங்களுக்கு தெரியாத இந்த விடயங்கள் என்ற விடயமும் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே நாட்டில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் அல்லது மோசடிகள் தொடர்பாக யாராயினும் நாட்டில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் மோசடிகள் தொடர்பாக யாராவது கைது செய்யப்பட்டால் வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் நாட்டில் ஊழல் இருக்கக்கூடாது, இலஞ்சம் வாங்குகின்ற நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. அது எந்த துறை சார்ந்ததாகவும் இருக்கலாம். எந்த துறை சார்ந்தவர்களும் இலஞ்சம் வாங்கக்கூடாது. அதிலும் மிக மிக முக்கியமாக அரசு ஊழியர்கள், அதில் எந்த துறையான அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி லஞ்சம் வாங்கக்கூடாது. அது நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டின் சட்டங்களை பாதுகாக்கின்ற போலீஸாரோ சட்டம் சம்பந்தமானவர்களோ யாரும் நீதித்துறை சார்ந்த எவருமே லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. இந்த விடயங்கள் மிக வலுவாக பார்க்கப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா இந்த திட்டத்தினுடைய அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளின் கடைசி நிகழ்வுதான் நேற்று நாங்கள் பார்த்த ஜோசித ராஜபக்ஷவின் கைது நடவடிக்கை. அது கடைசி அல்ல, அந்த கடைசி வார்த்தை வேண்டாமா, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஜோசித ராஜபக்ஷவின் கைது நடவடிக்கை எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அது தவிர அது நடந்தது நல்லது அல்லது இது மட்டுமில்லை, இன்னும் பலர் இப்படியானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோணங்களிலும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே நாட்டில் உள்ள எவருக்கும் அரசாங்கம் சலுகைகள் வழங்காமல், முகத்தை பார்த்து கடமைகளை செய்யாமல், யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய தண்டனைக்குரிய அல்லது அவர்களுடைய குற்றங்களுக்குரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது அரசாங்கம். அந்த விதத்தில்தான் ஜோசித ராஜபக்ஷவினுடைய இன்றைய பிணை வழங்கலானது வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம், சரியான ஆவணங்கள் இருந்திருந்தால் என்றொரு நோக்கமும் சொல்லப்படுகிறது. 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் தான் அவர் பிணை வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இது தவிர ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் அவர் ஆஜராக வேண்டும். சாட்சியங்களை அவர் கடுமையாக அழுத்தங்களுக்கு உட்படுத்தக்கூடாது. அந்த விடயங்கள் எல்லாம் சொல்லித்தான் விடுதலை நடந்திருக்கிறது. இணைந்திருப்போம் தொடர்ச்சியாக செய்திகளுடன் டியூப் தமிழோடு இணைந்திருங்கள்.